மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி எப்படிலாம் கேள்விகள் கேட்கறாங்களோ அதன் அடிப்படையில் டெய்லி தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நடுவுல கேள்விகள் கேட்கிறோம். கடைசியாக சூப்பர் 6 கேள்விகளும் நிறைய கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில்களை சொல்லிட்டு வாங்க. சரியா? ஒவ்வொரு நாளும் அந்த நோட்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள் இடம்பெற்றது தவிர இந்த அடுத்த வர்ற தேர்வுகளுக்கு எந்தெந்த லைன்ல எந்தெந்த ரூட்ல என்னென்ன சப்ஜெக்ட்ல எப்படிலாம் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குதோ அது தொடர்பான செய்திகளையும் ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பு ஒரு அம்சமா தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? அதனால கண்டிப்பா சொல்றேன், அந்த வீடியோ உங்களுக்கு வர்ற ஒரு ½ அன் அவர் வீடியோ இருக்கலாம், ஆனா அதுல போடுற எஃபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதுல இருக்குது. தயவுசெய்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெறுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 17 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, அருமையான ஒரு செய்தி பாருங்கம்மா. அது இது அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் சேர்க்கலாம், தேசிய செய்தியிலையும் சேர்க்கலாம். ஓகேவா? முக்கியமான ரயில்கள் வந்தே பாரத் ரயில்ல இருந்து, ஓகேவா, ஹைட்ரஜனில் இயக்கப்பட ரயில்கள் இருந்து, மெட்ரோ ரயில்ல இருந்து புல்லட் ரயில் வரைக்கும் எல்லாம் சேர்த்து ஒரே பதிவுல இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. முக்கியமான ரயில்கள். ஃபர்ஸ்ட், இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில். சரியா? சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக கருதப்படுகிற அந்த ஹைட்ரஜன் ரயிலுக்கான ஒரு சோதனை சரியா நடத்தப்பட சொல்லியிருந்தாங்க. சொன்ன தேதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் ரயிலுக்கான சோதனைகள் முன்னாடியே நாங்கள் நடத்திருக்கோம். அந்த சோதனை பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. பாருங்க, நாட்டில் உள்ள பல்வேறு பாரம்பரிய மலைப்பாதைகள், மவுண்டன் ஏரியாவில் மலைப்பாதைகளில் ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிடேஜ் என்ற திட்டத்தின் கீழ் 35 ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க ரயில்வே அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. எந்த திட்டத்தின் கீழ்மா? ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிடேஜ். இது வந்து பாரம்பரிய மலை பாதைகள்ல இது இயக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தத்துல 35 ஹைட்ரஜன் ரயில்களை இயக்குவதற்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் திட்டமிட்டுக்கிறாங்க. சரியா? பாருங்க, சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை, சரி, இன்டகிரேட்டட், அந்த ஐசிஎஃப் சொல்லுவாங்களாமா, இன்டகிரல் கோச் ஃபேக்டரி அப்படி சொல்ற ஐசிஎஃப், ஓகேவா, சென்னை பெரம்பூர்ல இருக்கு. இங்கு உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரயில் சுத்தமான எரிசக்தி ஆதாரமான ஹைட்ரஜன் எரிபொருள் இயக்கப்பட உள்ளது. ரொம்ப முக்கியமானமா, கவனமா இருங்க. அப்ப இது யாரு உருவாக்குறாங்க? சென்னை பெரம்பூர்ல இருக்கிற ஐசிஎஃப் தான் இந்த ஹைட்ரஜன் ரயிலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பூஜ்ய கார்பன் உமிழ்வு இலக்குகளை அடையும் வகையில் இந்த ரயில்களானது உருவாக்கப்பட்டு வருகிறது. சரியா? இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கார்பன் உமிழ்வே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இலக்கு ஆண்டாக எந்த வருஷத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க? 2070ஆம் ஆண்டு. அதே சமயத்துல கார்பன் உமிழ்வு தொடர்பான அந்த சமநிலை ஆண்டு, சரியா, இந்த சமநிலை ஆண்டு 2050, கார்பன் சமநிலை ஆண்டு 50, 2070 ஆண்டு அப்படிங்கிறது பூஜ்ய கார்பன் உமிழ்வு ஆண்டு. இந்த இலக்குகளை அடைவதற்கு இந்த ஹைட்ரஜன் ரயில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில். இதுவும் நம்ம கடந்த வீடியோல பார்த்திருக்கோம் ஏற்கனவே. சரியா? மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே, ஓகேவா, மொத்தம் 508 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த 508 கிலோமீட்டர் தூரத்துக்கு இடையே பார்த்தீங்கன்னா இந்தியா முதல் புல்லட் ரயில் சேவை சரியா வரும் 2026ஆம் ஆண்டில் இயக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிவேக ரயில்கள், அதுக்கு வச்ச ஒரு சிறப்பு பேர் தான் இந்த புல்லட் ரயில் சொல்லுவாங்க. இந்த புல்லட் ரயிலோட வேகம் இந்தியாவில் இயக்கப்பட உள்ள அந்த வேகம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா மணிக்கு 320 கிலோமீட்டர். சரியா? இந்த 320 கிலோமீட்டர் வேகத்துல மும்பை அகமதாபாத் இடையே இந்தியா முதல் புல்லட் ரயில் சேவை 2026ஆம் ஆண்டு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கு நிதியுதவி வழங்குவது ஜப்பான். சரியா? ஜப்பான் அரசு தான் இந்த திட்டத்திற்கான நிதியுதவி வழங்குறாங்க. கவனமா இருங்க. சரியா? மேல பார்த்தது என்ன ரயில் பார்த்தோம்? ஹைட்ரஜன் ரயில். இங்க பாக்குறது புல்லட் ரயில். முக்கியமான அடுத்த ரயில் என்னன்னு சொல்லி பாருங்க. அடுத்த ரயில் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில். சரியா? பாத்துக்கோங்க, கல்கத்தாவில் இயக்கப்பட்டது. எந்த வருஷம் பாருங்க? 1984ல 1984ஆம் ஆண்டு இந்தியாவிலே முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்ட இடம் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கொல்கத்தா. சரியா? அதே மாதிரி நீருக்கு அடியிலான முதல் மெட்ரோ ரயில் சேவையும் இயக்கப்பட்ட இடம் இதே கொல்கத்தா தான். வருஷம் பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு. சரியா? நீருக்கு அடியில மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டது. நரேந்திர மோடி அவர்கள் அதை ஓபன் பண்ணி வச்சாங்க. நீங்க செய்தியில பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப இந்தியாவுல மெட்ரோ ரயில் சேவை முதலில் இயக்கப்பட்ட இடம் கல்கத்தா. சரியா? இப்போ கொல்கத்தா. எந்த வருஷம்? 1984ல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு 2024ஆம் ஆண்டு நீருக்கு அடியிலான அண்டர் வாட்டர் அப்படி சொல்லுவாங்கல்ல, நீருக்கு அடியிலான முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட இடமும் இதே கல்கத்தா தான். கவனமா இருங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது
2015ஆம் ஆண்டு, சரியா? 2015ஆம் ஆண்டு தான் இந்த தமிழ்நாட்டில் முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இதற்கான 2ஆம் கட்ட பணிகள் இந்த வருஷம் டிசம்பர் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாசத்துல 2ஆம் கட்ட சேவைகள் முறைப்படி தொடங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்த முக்கியமான ரயில் இந்தியாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில். எத்தனை 4 ரயில் சொல்லியிருக்கோம், சரியா? இன்னும் நிறைய வகைகள் இருக்குது, அப்ப போக போக நம்ம பார்க்கலாம், சரியா? பாத்தீங்கன்னா டெல்லி வாரணாசி இடையே இயக்கப்பட்டது. இதன் முதல் சேவை தொடங்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15, 2019. அதாவது இந்தியாவில் ஓடுற அதிவேக ரயில்கள்ல ஒண்ணுதான் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சொல்லுவாங்க, சரியா? இந்த ரயிலானது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின் 18, சில ட்ரெயின் 18 அப்படிங்கிற ஒரு பெயர் சூட்டி இருந்தாங்க. அதன் பிறகு இந்த ரயிலுக்கு வச்ச பேர் தான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சொல்லுவாங்க. இந்த ஒரு ரயில்களும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பதற்காகக்கூடிய செலவு ஒரு ரயிலுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவாகுது. அதே மாதிரி இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இந்தியாவில் தயாரிப்போம் மேக் இன் இந்தியா அந்த முன்னெடுப்பு திட்டத்தின் மூலமாக தான் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில், சரியா? இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல வடிவமைத்ததுல முக்கியமான பங்கு யாருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதான்ஷு மணின்னு சொல்லுவாங்க, சரியா? யாருமா? சுதான்ஷு மணின்னு சொல்லுவாங்க, கவனமா இருக்கு, சரியா? சரி, இந்த முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லானது இயக்கப்பட்ட இடம் டெல்லி முதல் வாரணாசி இடையே. இயக்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, பிப்ரவரி 15, 2019. லவ்வர்ஸ் டே முடிஞ்சு அடுத்த நாள் தான் முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டுள்ளது. என்ன டேட்? பிப்ரவரி 15. கவனம் பாருங்க, சரியா? ஓகே, இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ரயிலோட ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 200 km/h, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சோதனையின் போது, சரியா, டெஸ்ட் நடத்தினாங்கல்ல, சோதனையின் போது இந்த வந்தே பாரத் ரயில் எவ்வளவு ஸ்பீட்ல இயக்கப்பட்டது அப்படின்னா 180 km/h அந்த ஸ்பீட்ல இயக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அனுமதிக்கப்பட்ட அந்த வேகத்திற்கான அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 160 km/h அந்த இதுல போயிட்டு இருக்குது. தற்போது பாத்தீங்கன்னா 110, 130, 135 அந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்குது, கவனமா இருங்க, சரியா? இதுதான் இந்தியாவில் இயக்கப்பட்டுள்ள முக்கியமான ரயில்கள். இதெல்லாம் பார்த்திருக்கோம், ஹைட்ரஜன் ரயில் பார்த்திருக்கோம், மெட்ரோ ரயில் பார்த்திருக்கிறோம், புல்லட் ரயில் பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலும் பார்த்திருக்கோம், கவனமா இருங்க, சரியா? இன்னொரு பதிவுல தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகிறது அப்படிங்கிற இன்னொரு பதிவுல தனியா பார்ப்போம். அடுத்து போலாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சர்வதேச செய்தியுடன் தொடர்புடைய இந்திய தேசிய செய்தி பாருங்க. ஸ்பேஸ் நீடில், இந்த வார்த்தை ரீசனா நியூஸ்ல வந்து பாருங்க. ஒரு டவர் இது, இந்த முன்னாடி அந்த புர்ஜ் கலிபா அந்த மாதிரி சில கோபுரங்கள் பத்தியெல்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க, துபாயில இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா ஒரு கோபுரம் நியூஸ்ல வந்திருக்குது. அந்த கோபுரத்தின் பேர் ஸ்பேஸ் நீடில் அப்படி சொல்லுவாங்க. இது அமைந்துள்ள நாடு எங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சரியா? அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் 605 அடி உயரம் கொண்ட ஒரு கோபுரம் தான் இந்த ஸ்பேஸ் நீடில் கோபுரம். சரி, இது ஏன் செய்திகளை சமீபத்தில் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் நீடில் கோபுரத்தில் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய தேசிய கொடி பறக்க விடப்பட்டது. இந்த கோபுரத்துல ஸ்பேஸ் நீடில் அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் அமைந்துள்ளது. சரி, இதுல என்ன சிறப்புன்னு சொல்லி பாருங்க. இந்த கோபுரத்துல வேறொரு நாட்டின் கொடி பறக்க விடப்படுவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்க கொடியை தவிர வேற எந்த நாட்டு தேசிய கொடியும் இந்த ஸ்பேஸ் நீடில் கோபுரத்துல பறக்க விடப்பட்டது கிடையாது. முதல் முறையாக இந்தியாவின் மூவர்ண கொடியை தான் இங்க பறக்க விட்டுருக்காங்க. அதனால இது ஒரு முக்கியத்துவம் பெறுது, கவனமா இருக்கு, சரியா? அதாவது இந்தியாவிற்கு சிறப்பு சேர்க்கிற மாதிரி என்ன நடந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்து முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான ஒரு முக்கியமான நடப்பு செய்தி. தற்காலிக ஆளுநர் பொறுப்பு, சரியா? பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? மணிப்பூர் மாநிலத்துல, சாரி, நாகாலாந்து மாநிலத்துல ஆளுநராக இருந்தவர் யாருமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் பிஜேபிக்கு சேர்ந்த கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவருமான ஈலா கணேசன் அவர்கள் சென்னையில காலமானாங்க. ஓகேவா? அவங்களை தொடர்ந்து அவருடைய இறப்பினை தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகள் நியூஸ்ல வந்திருக்குது. இதுல இருந்து நமக்கு தேர்வுக்கு எப்படி கேள்வி கேட்கலாமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அங்க பாருங்க. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் திடீரென மரணம் அடைந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த மாநிலத்தின் தலைமை நீதிபதி அல்லது அவரது பொறுப்பை ஏற்கக்கூடிய மூத்த நீதிபதி ஆளுநரின் கடமைகளை தற்காலிகமாக கவனிப்பார். கடமைகளை செய்வார். ஆளுநரின் கடமைகளை தற்காலிகமாக கவனிப்பார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் புதிய ஆளுநரை நியமிக்கும் வரை இந்த ஏற்பாடு தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து யார் கவர்னரோ குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறாரோ அது வரைக்கும் இந்த வேலை யார் செய்வாங்க? தலைமை நீதிபதி அல்லது அவரது பொறுப்பை இருக்கக்கூடிய ஒரு மூத்த நீதிபதி. சரியா? அவங்களுக்கு ஆளுநரின் கடமைகளை செய்யற வரைக்கும், அதாவது இந்த புதிய ஆளுநர் நியமிக்கிற வரைக்கும் அந்த பொறுப்புகளை செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சரி, இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈல கணேசன் அவர்கள் எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தாங்கம்மா? நாகாலாந்து. சரியா? அந்த நாகாலாந்துல சமீபத்தில் ஆளுநராக இருந்த ஈல கணேசன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மாநிலத்தின் நாகாலாந்து மாநிலத்தின் பொறுப்பு ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் பல்லா.
அஜய் பல்லா யாரு அப்படி பார்த்தா பக்கத்துல இருக்கிற மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநர். அந்த மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநர் இருக்கிற அஜய் பல்லா அவர்களுக்கு தான் நாகாலாந்து மாநிலத்தின் அந்த ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதுதான் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றது. சரியா? இது தவிர பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கு பாருங்க. ஆளுநர் தொடர்பான முக்கியமான அரசியலமைப்பு விதிகள். சரியா? இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு கவர்னர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான மட்டும் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கோமா பாருங்க. விதி ஆர்டிகல் 153. சரியா? இதுதான் பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர்களை பற்றி குறிக்கிறது. எதுமா 153. அடுத்து 155 பாருங்க, ஆளுநர் நியமனம் தொடர்பான, சரி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். அடுத்து 156 ஆளுநரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள், அந்த மாதிரி 156 சொல்லிருக்காங்க. அடுத்து 157வது சரத்து விதியில என்ன சொல்லிருக்காங்க சொல்லி பாருங்க, ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள். சரியா? ஃபர்ஸ்ட் மாநில ஆளுநர் இருக்கலாம், அடுத்து ஆளுநருக்கான நியமனம், அடுத்து பதவி காலம், அவங்களுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறது 157 வருது. அடுத்து 158வது பாருங்க, ஆளுநர் அலுவலகத்தின் நிபந்தனைகள் என்ன. ஓகேவா? அடுத்து 160 பாருங்க, சில எதிர்பாராத சூழ்நிலைகளில், இதைதான் நீங்க நோட் பண்ணி பார்க்கணும். இல கணேசன் அவர்கள் வேற இறந்திருக்கிறாங்க. சரியா? விதி 160 பாருங்க, சில எதிர்பாராத சூழ்நிலைகளில் ஆளுநரின் பணிகளை நிறைவேற்றுதல். ஓகேவா? அடுத்து 161 ஏற்கனவே போட்டித் தேர்வுல கேட்டது, மறுபடியும் கேட்டதை ஒரு ஆர்டிகல் பாருங்க, மன்னிப்பு மற்றும் பிறவற்றை வழங்க ஆளுநருக்கான அதிகாரம். சரி, ஒரு மாநிலத்துல ஓகேவா, ஒருத்தங்க ஒரு நீதிமன்றத்தால குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைகள் இருக்கிற அந்த கைதிகளோட தண்டனையை சரியா குறைப்பதற்கோ மன்னிப்பு வழங்குவதற்கான ஆளுநர் தொடர்பான அதிகாரம் என்ன ஆர்டிகல் சொல்லிருக்காங்க 161. சரியா? இந்த ராஜீவ்காந்தி படுகொலை வழக்குல இந்த தொடர்புடையவர்கள், சரிங்களா, தொடர்புடையவர்களா இருந்த இந்த பேரறிவாளன் நளினி முருகன், ஓகேவா, இவங்க எல்லாம் ஜெயில இருக்கும் போது அடிக்கடி பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் ஆளுநர் தயவு செய்து இவங்க என்ன பண்ணிருங்க, மன்னிச்சு விட்டுருங்க அப்படி சொல்லி அடிக்கடி கோரிக்கையில கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல இந்த ஆர்டிகல் செய்தியில வந்துட்டே இருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த பேரறிவாளன் நளினி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தின்படி அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. அதற்கு சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்திய அந்த ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்மா, ஆர்டிகல் 142. அதே மறந்துடாதீங்க, எல்லாமே நடப்பு செய்தியோடு தொடர்புடையது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாருங்க, நிறைய எக்ஸாம்ல மாத்தி மாத்தி கேட்கறது கவனமா இருக்கு. சரியா? நிறைய ஆர்டிகல்ஸ் இருந்தாலும் சரியா, எது வந்து செய்திகள்ல தொடர்புடைய செய்திகளா வருதோ அதுல இருந்தா சப்ஜெக்ட்ல இப்ப எல்லாமே கேட்கறாங்க, கவனமா இருக்கு. சரியா? சரி, அடுத்த ஆர்டிகல் பாருங்க, ஆர்டிகல் 175 மாநில சட்டமன்றத்தின் அவை அல்லது அவைகளில் உரையாற்றவும் செய்திகளை அனுப்பவும் ஆளுநரின் உரிமை. சரியா? மாநிலத்தின் சட்டமன்ற அவையில அல்லது அவைகளில் உரையாற்றவும் செய்தியில் அனுப்புறதுக்கும் ஒரு ஆளுநருக்கான அதிகாரம் பற்றி கூறுறது எதுலமா, ஆர்டிகல் 175. அது 176 பாருங்க, ஆளுநரின் சிறப்பு உரை. சரியா? சிறப்பு உரை தொடர்பான, அங்க வந்து உரையாற்றுறது, இங்க பார்த்தா சிறப்பு உரை தொடர்பானது 176. அடுத்து ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி செய்தித்தாள் இடம்பெறுகிற ஒரு ஆர்டிகல் பாருங்க, ஆர்டிகல் 201. சரியா? குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநரால் ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள். சமீப காலமே பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல சில ஆளுநர்கள் அந்த அரசு வந்துட்டு பெரும்பான்மை வாக்களை பெற்ற சில சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அங்க பெரும்பான்மை வாக்களை பெற்ற பிறகு கூட சில மசோதாக்களுக்கு அந்த மாநிலத்தின் ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி பிரச்சனை போச்சுது. அது தொடர்பான முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 201, குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநரால் ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள். சரியா? ஆர்டிகல் 202 என்னமா, ஆர்டிகல் 202 மாநில பட்ஜெட் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 213 213 பாருங்க, அவசர சட்டங்களை பிறப்பிக்க ஆளுநரின் அதிகாரம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான, இதுவும் நிறைய தேர்வுகள் எடுக்கிறாங்க. 213 இதுக்கு அவசர சட்டங்களை பிறப்பிக்க ஆளுநருக்கான அதிகாரம். அடுத்து 217 பாருங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பான விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் ஆளுநரிடம் ஆலோசனை பெறுகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, இதுவும் ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டதான், கவனமா இருக்கு. சரியா? உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் தொடர்பான ஒரு விஷயத்துல குடியரசுத் தலைவர் ஆளுநரிடம் ஆலோசனை பெறுவாங்க. எந்த ஆர்டிகல் படி? 217 படி. ஓகேவா? அடுத்து 233 பாருங்க, ஆளுநரால் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுகிறாங்க. அதற்கு இந்த ஆர்டிகல் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து முக்கியமானது 234 234 பாருங்க, மாநில நீதித்துறை சேவைக்கு ஆளுநரால், சரியா, மாவட்ட நீதிபதிகள் தவிர, இந்த வார்த்தை பார்த்துக்கோங்க, மாவட்ட நீதிபதி தவிர, ஓகேவா, மாநில நீதித்துறை சேவைக்கு ஆளுநரால் நபர்களை நியமித்தல். இது எல்லாமே ஆளுநருடன் தொடர்புடைய முக்கியமான இந்த இந்திய அரசியலமைப்பு விதிகள், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து என்ன ஒரு முக்கியமான ஒரு நபர், செய்தியில் இடம்பெற்ற நபர் பாருங்கம்மா, அடல் பிகாரி வாஜ்பாய். சரி, அடல் பிகாரி வாஜ்பாய் பாருங்க, இந்தியாவின் 10வது பிரதமராக முதல் முறையாக வாஜ்பாய், சரிங்களா, 10வது பிரதமராக முதல் முறையாக வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் பதவியேற்றாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா முதல் முறையாக 1996. சரியா? வாஜ்பாய் அவர்கள் பாத்தீங்கன்னா முக்கியமான பிரதமர்கள்ல
நிறைய பதவிகள், நிறைய திட்டங்கள், விருதுகள் பெற்றதுல எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் முன்னாடியில இருப்பாங்க. அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் தொடர்பான எல்லா செய்திகளும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க செய்தியில வந்துட்டே இருப்பாங்க, கவனமா இருங்க. சமீபத்துல செய்தியில வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவு நாள், ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவருடைய நினைவு நாள். 2018ஆம் ஆண்டு என்று பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் வந்து காலமானாங்க. ஓகேவா? அந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவருடைய நினைவு நாளாக இருந்தது. அதை முன்னிட்டு நிறைய செய்திகளை செய்தித்தாள போட்டிருந்தாங்க. நம்மளும் அதை தொடர்பான எல்லா விஷயங்களும் தேர்வுகள், சரியா, தேர்வு நோக்கோடு நம்ம தொகுத்து கொடுத்திருக்கோம் பாருங்க. 1996ஆம் ஆண்டு முதல் முறையாக 13 நாட்கள், குறைந்த நாட்கள் 13 நாட்கள் பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய் அவர்கள். அதற்கு பிறகு பாருங்க 1998 முதல் 1999 வரையிலான 13 மாதங்கள். வாஜ்பாய்க்கும் 13க்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் நம்பர். 13 நாட்கள் தான் பிரதமராக இருந்தாங்க. சரியா? அவங்களை யாரு கவுத்து விட்டாங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இரண்டாவது முறையாக 98 முதல் 99 வரையிலான 13 மாதங்கள் பிரதமராக இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் பாருங்க 1999 முதல் 2004 வரையிலான முழு கால அளவிற்கும், அதாவது 5 ஆண்டு காலத்திற்கும் இந்தியன் பிரதமராக பதவி வைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். சரியா? அதாவது காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் பிரதமர்களுக்கு அடுத்து முதல் முறையாக அவங்களுக்கு அந்த 5 ஆண்டுக்கு, சரி, 5 ஆண்டுகால பிரதமர் பதவியை கம்ப்ளீட்டா நிறைவு செய்த ஒரே ஒரு முதல் பிரதமர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான். எப்போ? 99ல இருந்து 2004 வரைக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இவர் மக்களவைக்கு 9 முறையும், ராஜ்யசபா அப்படின்னு சொல்ற மாநிலங்களவைக்கு 2 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரி, முதல் முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக வாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வருஷம் 1957, மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து போலாமா? இதே 1957 தான் கலைஞர் அவர்கள் முதல் முறையாக சட்டமன்ற அந்த எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். கவனமா இருங்க. சரியா? ரெண்டும் ஒரே வருஷத்துல வருது, கவனமா இருங்க. அடுத்து, இவர் 4 முறை வெவ்வேறு மாநிலங்களில், சரியா, அதாவது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் டெல்லி, இந்த 4 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே உறுப்பினர் ஆவார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? அடுத்து 2015ஆம் ஆண்டிற்கான இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வாஜ்பாய் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வருஷம் எந்த வருஷம்? 2015ஆம் ஆண்டு. மதன் மோகன் மாளவியா மற்றும் வாஜ்பாய் அவர்களுக்கு இணைந்து இந்த 2015ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரியா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான ஏரியா, இதுதான் முக்கியம். பாருங்க, வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி கால முக்கியமான நிகழ்வுகள், என்னென்ன நிகழ்வு நடைபெற்றது, என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சரியா? பாருங்க, வெளியுறவுத்துறை அமைச்சராக, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், 1977, 78ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஜனதா கட்சி, ஜனதா பார்ட்டியானது முதல் முறையாக காங்கிரஸ் இல்லாம இந்தியாவில ஆட்சி அமைச்சது யாரு? ஜனதா பார்ட்டி. சரியா? இந்தியா முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் யாரு? மொராஜி தேசாய் அவர்கள். சரியா? அந்த மொராஜி தேசாய் அவர்கள் பிரதமரா இருக்கும்போது இந்தியாவில வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். சரியா? அப்போ 1977ஆம் ஆண்டில் ஐநா பொது சபையில் இந்தியில் உரையாற்றினார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஐக்கிய நாடுகள் சபையோட அந்த பொது சபையில, ஜெனரல் அசம்பிளில பாத்தீங்கன்னா இந்தி மொழியில் உரையாற்றிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் தான், மறக்காதீங்க. சரியா? அடுத்து, அந்த 77ஆம் ஆண்டுக்கு பிறகு மொத்தத்துல ஐக்கிய நாடுகள் சபை வாஜ்பாய் அவர்கள் பாத்தீங்கன்னா 7 முறை உரையாற்றி சாதனை படுத்திருக்கிறாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை தான். சரியா? அடுத்து, இவருடைய ஆட்சியின் போதுதான் பாத்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு, சரியா, தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது இந்தியாவோட முக்கியமான இந்த 4 நகரங்கள், அதாவது வடக்கு பகுதியில் பாத்தீங்கன்னா டெல்லி, நம்ம கீழே இந்த பக்கம் சவுத்துல பாத்தீங்கன்னா சென்னை, மேற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மும்பை, கிழக்கு பகுதியில கொல்கத்தா, இந்த 4 முக்கிய நகரங்களையும் இணைக்கிற வகையில வாஜ்பாய் அவர்களால் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் பேர் தான் தங்க நாற்கர சாலை திட்டம். இந்த வருஷம் 1998ல. சரியா? அதே 1998ல தான் இந்தியா 2வது முறையாக அணுகுண்டு பரிசோதனையை நடத்தினாங்க. மறக்காதீங்க. எந்த டேட்லமா? 1998 மே மாசத்துல 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்தியா முதல் முறையாக அணுகுண்டு பரிசோதனை நடத்தினாங்க. சரியா? முதல் அணுகுண்டு பரிசோதனை நடைபெற்றது 1974ல. அப்ப யார் இந்தியாவோட பிரதமர்? இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். சரியா? அந்த அணுகுண்டு பரிசோதனைக்கு வச்ச பேரு சிரிக்கும் புத்தர், லாபிங் புத்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1998ஆம் ஆண்டு இந்தியா 2வது முறையாக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 2வது முறையாக அடுத்தடுத்த நாட்கள்ல அணுகுண்டு பரிசோதனை நடத்தினாங்க. சரியா? அந்த அணுகுண்டு பரிசோதனைக்கு வச்ச பேரு ஆபரேஷன் சக்தி. அப்ப இந்திரா காந்தி அம்மையார் பேரில் நடத்தப்பட்ட அணுகுண்டு பரிசோதனை என்ன பேருமா? சிரிக்கும் புத்தர், லாபிங் புத்தா. வாஜ்பாய் அவர்கள் பேரில் 98ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அந்த 2வது அணுகுண்டு பரிசோதனைக்கு வச்ச பேரு ஆபரேஷன் சக்தி. மறந்துடாதீங்க. சரியா? ஓகே. அடுத்து, கேசிசி, கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் சொல்லுவாங்க. சரியா? கிசான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், விவசாயம். சரியா? இந்த விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம், சரியா, கேசிசி சொல்லுவாங்க. இந்த கடன் அட்டை திட்டம் விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட வருஷம்
1998ல இந்த கேசிசியை அறிவுப்படுத்துவதற்கு பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் குப்தா கமிட்டி. சரியா, குப்தா கமிட்டி மறக்க கூடாது. சரியா, இது எல்லாமே வாஜ்பாய் அவர்கள் பேரில் நடந்த முக்கியமான சம்பவங்கள். தொடர்ந்து பாருங்க. அதே 98ஆம் ஆண்டு அன்று அமர்த்தியா சென் அவர்களுக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எந்த வருஷம்? 1998ல. இந்தியாவில இருந்து முதல் முறையாக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வென்ற முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் அவர்கள் தான். எந்த வருஷம்? 1998ல. 98னா முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு, மறக்க கூடாது. அதுல ஒண்ணு, இந்தியா முதல் அணுகுண்டு பரிசோதனை. சரியா, அணுகுண்டு பரிசோதனை 98ல நடைபெற்றது. அணுகுண்டு பரிசு நடத்தினா எங்க நடத்துவாங்க? பாலைவனத்துல. எங்க? பொக்ரான், ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான்ல தார் பாலைவனத்துல நடத்தினாங்க. அந்த அணுகுண்டு பரிசு நடத்தினா கண்டிப்பா மண் வளம் பாதிக்கப்படும். சரியா, மண் வளம் பாதிக்கப்பட்ட யாருக்கு பிரச்சனை அதிகமாகும்? விவசாயிகளுக்கு. அதனாலதான் அந்த 98ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா, அந்த கடன் அட்டை திட்டம் வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்குது, உங்களுடைய வறுமை எப்படி குறைஞ்சிருக்குது, இது தொடர்பான ஆய்வு கட்டுரை சப்மிட் பண்ணதற்கு யாருக்கு அதே 98ஆம் ஆண்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க? அமர்த்தியா சென் அவர்களுக்கு. அப்படின்னு லிங்க் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே எதுக்கும் ஒன்று தொடர்பு கிடையாது. இது நானா லிங்க் பண்ணி சொல்றது. சரியா, 98ஆம் ஆண்டு முக்கியமான 3 சம்பவங்கள். ஒண்ணு, அணுகுண்டு போடுறாங்க. அணுகுண்டு போடுற மண்வளம் பாதிக்கப்படுகிறது. அதனால விவசாயிகளுக்கான கேசிசி திட்டம் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் விவசாயியோட வறுமை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீசிஸை சப்மிட் பண்ணதுக்காக அமர்த்தியா சென் அவர்களுக்கு அதே 98ஆம் ஆண்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு முதல் முறையாக வழங்கப்படுகிறது. எல்லாமே எந்த வருஷம் நடைபெற்றது? 98ஆம் ஆண்டு. ஓகேவா? அடுத்து 1998ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா காவிரி ஆணையம் முதல் முறையாக அமைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரோட பேரில் காவிரி ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1998ஆம் ஆண்டு, மறக்க கூடாது. சரியா, அடுத்து கார்கில் வார் முக்கியமானதுதான். இந்த கார்கில் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, கார்கில் நாயகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை. சரியா, இந்தியா பாகிஸ்தான் இடையே பார்த்தீங்கன்னா இந்த கார்கில் போர் ஏற்பட்ட வருஷம் 1999. இந்த 99ஆம் ஆண்டு கார்கில் போர்ல இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த ராணுவ நடவடிக்கை வச்ச பேர் என்ன பேருமா? ஆபரேஷன் விஜய். விஜய்னா வெற்றின்னு அர்த்தம், கவனம் பாருங்க. ஓகேவா? அடுத்து இந்த கார்கில் போரினை தொடர்ந்து பாகிஸ்தான், சரியா, பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூருக்கு 1999 பிப்ரவரி 19ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அந்த பஸ் போக்குவரத்து, பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டது. சரியா, இந்தியாவில இருந்து எந்த பகுதிக்குமா? லாகூருக்கு பேருந்து சேவை தொடங்கப்பட்ட வருஷம் 1999. அவ்வளவு சண்டை நடந்திருக்குது, அவ்வளவு தீவிரவாத பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் கெத்தா ஒரு பஸ் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணாரு வாஜ்பாய் அவர்கள். பாகிஸ்தான் எந்த நகருக்கு? லாகூருக்கு, மறக்காதீங்க. சரியா, அடுத்து முக்கியமான ஒரு ஸ்கீம் பாருங்க. இந்த தங்க நாற்கால சாலை திட்டம் எவ்வளவு முக்கியமோ 98ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம், அதே மாதிரி பிரதம மந்திரியின், சரியா, பிரதம மந்திரியின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் சொல்லுவாங்க. சரியா, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படி சொல்ற பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் 25, 2000. சரியா, டிசம்பர் 25 தான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள், மறந்துடாதீங்க. அந்த டிசம்பர் 25ஆம் தேதி இந்தியாவில் தேசிய நல்லாட்சி தினமாக, குட் கவர்னன்ஸ் டேவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கவனமா இருங்க. சரியா, ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்விமா. இது பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் டிசம்பர் 25, 2000ல. அதே மாதிரி தற்போதைய டிஎம்கே கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தை எந்த ஆண்டு தொடங்கினாங்க? இதுதான் சூப்பர் 6 இல்லாம ஒரு போனஸ் கேள்வி, மறக்காம பதில்கள் சொல்லுங்க. நிறைய மாணவர்கள் சரியா எதிர்பார்த்ததை விட பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த சூப்பர் 6 கேள்வி இல்லாம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நடுவுல கேட்கிற எக்ஸ்ட்ரா கேள்வி, அந்த போனஸ் கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ, நான் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு தான் ஒவ்வொரு நாளும் அந்த டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி எப்படிலாம் கேள்வி கேட்கலாமோ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு அது நோட்ஸும் கொடுக்குறோம், கேள்விகளும் கேட்கிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்க சைட்ல இருந்து நீங்க நிறைய எஃபோர்ட் போட்டு நோட்ஸை ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கேட்கிற கேள்விகளுக்கு நல்லா பதில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். சரியா, பாருங்க. வாஜ்பாய் பேர்கள் தொடங்கப்பட்ட முக்கியமான ஒரு திட்டம் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். சரி, ஒரு தொடக்க கல்வி திட்டம் 2001 தொடங்கினாங்க. இந்த திட்டம் தான் 2018ஆம் ஆண்டு சமக்ர சிக்ஷா அபியான் திட்டமா தொடங்கப்பட்டது. சரியா, ரெண்டுமே ஷார்ட்டா எஸ்எஸ்ஏ தான் சொல்லுவாங்க. அதுல சர்வ சிக்ஷா அபியான் சொல்றது 2001ஆம் ஆண்டு, சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு. கவனமா இருக்கு. சரியா, அடுத்து போட்டிகள் சட்டம், காம்படிஷன் ஆக்ட். இந்தியாவில எம்ஆர்டிபி சட்டம் சொல்லுவாங்கல்ல, எம்ஆர்டிபி. சரியா, இந்த எம்ஆர்டியோட விரிவாக்கத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஆர்டிபி சட்டம் 1969ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. இந்த சட்டமானது 1991 புதிய பொருளாதார கொள்கையில நீக்கப்பட்டது. அதன் பிறகு இந்தியாவில் போட்டிகள் சட்டம், காம்படிஷன் ஆக்ட் கொண்டு வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா போட்டிகளையும் ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிகள் சட்டம் கொண்டு வரப்பட்டது 2002ஆம் ஆண்டு. அதனைத் தொடர்ந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய போட்டிகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது 2003ஆம் ஆண்டு. சரியா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருக்கும்போது நடைபெற்ற முக்கிய சம்பவங்கள். சரியா, அடுத்து பாருங்க. தமிழகத்தை சேர்ந்த அணு விஞ்ஞானியும், சரிங்களா, அணு விஞ்ஞானியான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் ஆக்கியவரும் யார்தான்? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான். இந்த இடத்துல உங்களுக்கு 3வது போனஸ் கேள்வி. சரியா,
அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர், அவருடைய பதவி காலம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை, இதையும் நீங்க சிறப்பா சொல்லுங்க கண்டிப்பா. ஓகேவா? அடுத்து சந்திரன் 1. ஓகேவா? நம்ம நிலாவிற்கான ஆராய்ச்சி திட்டம் சந்திரன் 1, சந்திரன் 2, சந்திரன் 3 இந்த 3 திட்டங்களும் செயல்படுத்தியாச்சு. அது சந்திரன் 4, 5 வரிசை வரப்போகுது. இதுல பிள்ளையார் சொல்லப்பட்டது யாருன்னு சொல்லி பாருங்க. சந்திரன் 1 விண்கலம் செலுத்தப்படும் என 2003ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையிலேயே வாஜ்பாய் அவர்கள் தெரிவித்தார். 2003ல இந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த டைம்ல பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கொடுத்த ஸ்பீச்ல தான் முதல் முறையாக சந்திரன் 1 விண்கலம் சீக்கிரமா நாங்க செலுத்த போறோம் அப்படி சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு காங்கிரஸ் பீரியட்ல சந்திரன் 1 திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. அடுத்து இந்திய போட்டிகள் ஆணையம், இதை நம்ம ஏற்கனவே சொன்னது 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பமா ஆகஸ்ட் 16, 2018 என்று காலமானாங்க, இறந்துட்டாங்க. வாஜ்பாய் அவர்களுக்கு அவருடைய நினைவிடம் சரி அந்த சமாதி அமைந்துள்ள இடம் டெல்லியில இருக்குது. அந்த சமாதிக்கு வச்ச பேரு சதைவ் அட்டல் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி முக்கிய தலைவர்களின் சமாதிகளோட பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி காந்திஜியோட சமாதிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ராஜ்காட். இந்திரா காந்தி அம்மையோட சமாதிக்கு பேர் வந்து சக்தி ஸ்தலம். ராஜீவ் காந்தி அவருடைய சமாதியோட பேர் பார்த்தீங்கன்னா வீர் பூமி. ஓகேவா? கிஷான் கட் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. அந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது. ஓகேவா? சரி கிஷான் காட் அப்படின்னா சரண் சிங், விஜய் காட் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. சரியா? இந்த மாதிரி தலைவர்களின் சமாதிகளையும் வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் லிங்க் பண்ணி பாருங்க. சரியாமா? இதுதாமா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பேரில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதுல பாருங்க, சாதாரணமா நம்ம வாஜ்பாய்க்கு நினைவு நாள் சொல்லி பார்த்துட்டோம். நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவங்க காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சட்டங்கள், திட்டங்கள், சரியா, என்னென்ன அறிவிப்புகள், வாஜ்பாய் அவரோட தனிப்பட்ட சாதனைகள், சரியா, ஐக்கிய நாடு சபையில் உரையாற்றினது முதல் பாரத் ரத்னா விருது வென்றது வரைக்கும் எல்லா செய்திகளும் மொத்தமா கொடுத்துரும். கண்டிப்பா பாருங்க, இதுல சுத்தி வளர்ச்சி நேரடியாவோ மறைமுகமாவோ நிறைய கேள்விகள் கண்டிப்பா போட்டித்தேர்வுல கேட்பாங்க. சரியா? அடுத்து இன்றைய வீடியோக்கான அந்த சூப்பர் 6 கேள்விகள் பாருங்க. முதல் சூப்பர் 6 கேள்வி, எந்த ஆண்டிற்குள் பூஜ்ய கார்பன் உமிழ்வு இலக்கை அடைய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? அப்படியே பார்த்தீங்கன்னா இதுல இந்த கார்பன் சமநிலைக்கான இலக்கு ஆண்டு அதையும் சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. கவனம் பாருங்க, பதில் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட உள்ளது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்போது எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற விதி 201 எதனுடன் தொடர்புடையது? ஓகேவா? அடுத்து ஆறாவது முக்கியமான கேள்வி, சர்வ சிக்ஷா அபியான் மற்றும் சமக்கிர சிக்ஷா அபியான் எப்போது தொடங்கப்பட்டது? சேர்த்து சொன்னா சூப்பரா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா சொல்றேமா, வீடியோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு அடுத்தடுத்த போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி எல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, எல்லா கேள்விகளுக்கும் மறக்காம பதில்களையும் சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.